தூத்துக்குடியில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்கும் அரசு விழா அழைப்பிதழில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி பெயர் இடம்பெறவில்லை. தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்நிகழ்ச்சிக்காக அச்சடிக்கப்பட்ட அழைப்பிதழில் பிரதமர் மோடி, ஆளுநர் RN ரவி, அமைச்சர் கீதா ஜீவன் பெயர்கள் இடம்பெற்ற நிலையில் கனிமொழி பெயர் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொய்யை மூலதனமாக வைத்து திராவிட கட்சிகள் ஆட்சியை இனிமேல் காலங்களில் பிடிக்க முடியாது என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா தெரிவித்துள்ளார். பல்லடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஜனநாயக விரோதிகள் ஒன்றாக இணைந்துள்ளனர். 2024 தேர்தலில் மோடிக்கு எதிராக களத்தில் யாரும் இல்லை. விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார். திமுகவில் 10 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழும். மக்களவைத் தேர்தல் நடந்து முடிவதற்குள் திமுகவின் முக்கிய தலைவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசியலின் அனில் கும்ளே தான் அண்ணாமலை. பாத யாத்திரை அவர் தொடங்கிய போது செந்தில் பாலாஜி விக்கெட் விழுந்தது. திமுகவின் 10 விக்கெட்டுகளை சாய்த்து தமிழகத்தில் பாஜகவுக்கு பெரும் வெற்றியை அவர் பெற்று தருவார் என்றார். நிலம், தொழிலாளர் சக்தி, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு போன்ற அனைத்து உற்பத்தி காரணிகளிலும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மும்பையில் பேசிய அவர், மத்தியில் பாஜக அரசு 3வது முறையாக பொறுப்பேற்ற பின் AI-க்கான சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும். அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவதில் கவனம் செலுத்தப்படும் என்றார். தமிழக விவசாயிகளின் பிரச்சினைகளை சட்டசபையில் பேசினால் கண்டுகொள்வதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் 65% மக்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்கின்றனர். தேர்தலுக்கு முன் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியும் திமுக நிறைவேற்றதில்லை. ஊருக்கு சோறு போடும் விவசாயிகளின் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்றார். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனு நீதிமன்றங்களில் பலமுறை நிராகரிக்கப்பட்டது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவர் தாக்கல் செய்த இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வெளியாகிறது.